செய்திகளுக்காக ரேவதி. ஆர்த்தி, முதலில் தலைப்புச் செய்திகள். மக்கள் நல கூட்டணியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் வைகோ. அரசுக்கு ஆலோசனை கூற நெறிமுறை குழு அமைக்க உறுதி. வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாள். 233 அதிமுக வேட்பாளர்கள் இன்று மனு தாக்கல். சுப்பிரமணியன் சுவாமி பேச்சுக்கு கண்டனம். மாநிலங்களவையில் காங்கிரசார் அமளி. வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது PSLV C-33 ராக்கெட். கடல்சார் ஆய்வுக்கான 7வது செயற்கைக்கோளை சுமந்து சென்றது. மக்கள் நல கூட்டணியின் தேர்தல் அறிக்கையை இன்று கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ வெளியிட்டார். சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமாக ஆகியவை ஓரணியாக இணைந்து களம் காண்கின்றன. இந்த அணியில் உள்ள தேமுதிக, தமாக ஆகிய கட்சிகள் ஏற்கனவே தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுவிட்டன. மதிமுக உள்பட 4 கட்சிகள் இடம்பெற்றிருக்கும் மக்கள் நல கூட்டணியின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்பட்டது. தேர்தல் அறிக்கை வெளியீட்டு நிகழ்ச்சியில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் G. ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் ரா. முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் உள்பட தலைவர்கள் கலந்து கொண்டனர். சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். 80 பக்கங்கள் கொண்ட இந்த தேர்தல் அறிக்கையில் 130 அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேசிய வைகோ, பல நாட்களுக்கு முன்பே தேர்தல் அறிக்கை இறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும், இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள சில அம்சங்கள் வேறு கட்சிகளில் இடம்பெற்றிருக்க வாய்ப்புண்டு என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக கூட்டணி ஆட்சி அமைப்போம். இதன் மூலம் தூய்மையான நல்லாட்சி அமையும். அரசுக்கு வழிகாட்டுதல் வழங்கிட பல்துறை அறிஞர்கள், நிபுணர்கள் கொண்ட நெறிமுறை குழு எத்திக்ஸ் கமிட்டி அமைக்கப்படும். தொடக்க கல்வி முதல் பல்கலைக்கழகம் வரையில் இலவச கல்வி வழங்கப்படும். அரசு மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சை உயர்ந்த தரத்துடன் வழங்குதல் எங்கள் குறிக்கோள். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தேசிய வங்கிகள் அளித்த கடன்களை அரசே செலுத்தும். இந்தியாவில் 20 கோடி மக்களின் வாழ்வாதாரமாகவும் தமிழ்நாட்டில் 30 லட்சம் குடும்பங்களின் வாழ்வாதாரமாக உள்ள சில்லறை வணிகத்தை பாதுகாக்க வேண்டியது இன்றியமையாதது ஆகும். மக்கள் நல கூட்டணி வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்களை இப்போது பார்க்கலாம். விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். மாணவர் கல்விக் கடனை அரசே ஏற்கும். சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு தவிர்க்கப்படும். அரசுக்கு ஆலோசனை கூற நெறிமுறை குழு அமைக்கப்படும். முழு மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படும். சசி பெருமாள் பெயரில் மதுவிலக்கு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும். மீனவர்களுக்கான ஓய்வூதியம் வழங்கப்படும். மீன்பிடி தடைக்கால நிவாரணம் உயர்த்தி வழங்கப்படும். ஊழலை ஒழிக்க மக்கள் கண்காணிப்பு குழு அமைக்கப்படும். தனியார் துறையில் இடஒதுக்கீட்டை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். பல்லாண்டுகளாக சிறையில் உள்ள இஸ்லாமியர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள். அதிமுக அரசு உயர்த்திய பால் விலை மற்றும் பேருந்து கட்டண உயர்வு ரத்து செய்யப்படும். நெல்லுக்கும் கரும்புக்கும் ஆதார விலை உயர்த்தி வழங்கப்படும். நெசவாளர் கடன்கள் ரத்து செய்யப்படும். பேரவைத் தேர்தலில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கு நாளை கடைசி நாள் என்ற நிலையில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அனைவரும் இன்று மனு தாக்கல் செய்து வருகின்றனர். தமிழக பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கியது. அடுத்த 2 நாட்களும் விடுமுறை என்பதால் கடந்த திங்கட்கிழமை அன்று 2வது நாளாக வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலருமான ஜெயலலிதா கடந்த திங்கட்கிழமை தான் போட்டியிடும் சென்னை ராதாகிருஷ்ண நகர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதையடுத்து தமிழகம் முழுவதும் போட்டியிடும் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி வேட்பாளர்கள் 233 பேரும் இன்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். பெரம்பலூர் பேரவை தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் சமத்துவ மக்கள் படை தலைவர் சிவகாமிக்கு ஆதரவு கேட்டு திமுக தலைவர் கருணாநிதி பிரச்சாரம் மேற்கொண்டார். பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள காமராஜர் வளைவு என்ற இடத்தில் வாகன பிரச்சாரம் மேற்கொண்ட கருணாநிதி குன்னம், அரியலூர், ஜெயங்கொண்டம் பேரவை தொகுதிகளில் போட்டியிடும் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
பாரதிய ஜனதா தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். சென்னை விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிடும் தமிழிசை சவுந்தரராஜன் சாலிகிராமம் மண்டல அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் திவாகரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். அவருடைய மனுவை வாக்காளர் ஒருவர் முன்மொழிந்தார். மாற்று வேட்பாளராக பிரேமானந்த் வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் நாடு முழுவதும் ஒரே மாதிரி பாடத்திட்டம் கொண்டு வந்த பிறகு பொது நுழைவுத் தேர்வை நடத்த மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என தெரிவித்தார். 60க்கு மேற்பட்ட நுழைவுத் தேர்வுகளில் ஒரு மேற்படிப்புக்கு போக வேண்டும் என்றால் அந்த 60இல் ஒன்றை எழுதி கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு பதிலாக ஒரு நுழைவுத் தேர்வை வைக்கிறார்கள். அந்த வகையில் இது ஆரோக்கியமான முடிவு. ஆனால் எப்பொழுது இந்த நுழைவுத் தேர்வு வர வேண்டும் என்றால் அனைவருக்கும் சமமான படிக்கும் அந்த திறனும் வாய்ப்பும் கிடைத்த பின்பு இந்த நுழைவுத் தேர்வு ஒட்டுமொத்தமாக வர வேண்டும். அதனால் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை மத்திய அரசிடம் நான் வைப்பேன். கடல்சார் ஆய்வுக்கான செயற்கைக்கோள் IRNSS-1G ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து வெற்றிகரமாக இன்று விண்ணிலேவப்பட்டது. கடல்சார் ஆய்வுக்காக இந்தியா இதுவரை 6 செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலைநிறுத்தியுள்ளது. அந்த வரிசையில் 7வது செயற்கைக்கோளான IRNSS-1G செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து PSLV-C-33 ராக்கெட் மூலம் இன்று பகல் 12:50 மணிக்கு விண்ணிலேவப்பட்டது. இந்த செயற்கைக்கோள் மூலம் இயற்கை சீற்றம், இயற்கை பேரிடர் மேலாண்மை, கடல்சார் செயல்பாடுகளை கவனிக்க முடியும். இந்த செயற்கைக்கோள் வெற்றிகரமாக செயல்பட்டால் அமெரிக்கா, ரஷ்யாவை போன்ற இந்தியாவும் உலகளாவிய GPS தொழில்நுட்பத்தில் தன்னிறைவு பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. 4, 3, 2, 1, 0 +1. TF1 on ground its strap-on ignited. Safely from the umbilical tower. Auto tracking. PSLV बिल्कुल आकाश की ओर हमारे अथक प्रयासों की Around 11 kilometers. So at 70 seconds we should have the separation of the ground lit strap-ons. பாரதிய ஜனதா நியமன உறுப்பினர் சுப்பிரமணியன் சுவாமியின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரசார் முழக்கமிட்டதால் மாநிலங்களவையில் அமளி ஏற்பட்டது. மாநிலங்களவையில் இன்று பேசிய சுப்பிரமணியன் சுவாமி சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் குறித்து சில கருத்துக்களை தெரிவித்தார். அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத் வீதிக்கும் மாநிலங்களவைக்கும் வித்தியாசம் தெரியாதவராக சுப்பிரமணியன் சுவாமி செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். அலுவல்களை சீர்குலைக்கவே சுப்பிரமணியன் சுவாமியை மாநிலங்களவைக்கு பாரதிய ஜனதா கொண்டு வந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். தேவையற்ற கருத்துக்களை அவையில் கூறுவதாக காங்கிரஸ் உறுப்பினர் ஜெயராம் ரமேஷும் எதிர்ப்பு தெரிவித்தார். இதையடுத்து சுவாமியின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து காங்கிரசார் அமளியில் ஈடுபட்டனர். One of you go and say what you want. Okay, you made your point now. One point is left. You have already made your point. You ask him to sit down, sir. So you are telling us to tell him to sit down. What is your okay? Only Indian constitutional points. What Subramania Swami says. There are 365 days. Yeah. How many times you are going to expunge his words? Because he doesn't. This man, though he has age, but he has not known the difference between the street words and the parliament words. Sir, Okay. Because he doesn't allow his hair to grow, become the gray, so that he could learn something. இதையடுத்து சுப்பிரமணியன் சுவாமியின் பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்கிய மாநிலங்களவை துணைத் தலைவர் PJ குரியன் ஆத்திரமூட்டும் செயல்களில் சுப்பிரமணியன் சுவாமி ஈடுபடுவதாக கண்டனம் தெரிவித்தார். பீகார் மாநிலத்தின் கிராமப்புறங்களில் காலை 9 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை சமையல் செய்வது, பூசை மற்றும் மத தொடர்பான யாகம் வளர்த்துதல் போன்ற செயல்களை தவிர்க்க வேண்டும் என்று மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. கோடை காலத்தையொட்டி நாட்டின் பல பகுதிகளில் வெப்பம் அதிகரித்து வருகிறது. தமிழகத்திலும் அக்னி நட்சத்திரத்திற்கு முன்பே வெயில் 109 டிகிரியை தொட்டுள்ளது. இயல்பாகவே வறட்சி பிரதேசமான பீகாரில் வெயிலில் உச்சத்தை தொட்டுள்ளது. இதனால் அங்கு அடிக்கடி தீ விபத்துகள் ஏற்படுகின்றன. இதில் ஏராளமான உயிர் சேதமும் பொருளிழப்பும் ஏற்படுகிறது. இதை தடுக்க சமையல் உள்ளிட்ட செயல்களை காலை 9 மணிக்கு முன்பாகவும் இரவு உணவை மாலை 6 மணிக்கு பிறகும் தயாரிக்க வேண்டும் என்று குடிசை பகுதிகள் அதிகம் உள்ள கிராம பகுதி மக்களுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்த அறிவுறுத்தலை மீறுபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. सुबह या दिन का खाना 9 बजे के पहले बना लिया जाए और जो आग चूल्हे की आग है उसको बुझा दिया जाए, जिससे उसकी चिंगारी से आग नहीं लगे।
तो असावधानी अगर एक जगह बढ़ती जा रही है, उसका परिणाम निकल रहा है कि 25 तारीख के पहले हमने जो समीक्षा किया, देखा 67 लोग मर चुके हैं, 1200 से ज्यादा पशु मर चुके हैं। उनके विरुद्ध सेक्शन 51 डिजास्टर मैनेजमेंट एक्ट के तहत कार्रवाई होगी, FIR लॉज होगा, 1 से लेकर 2 साल तक सजा का उसमें प्रावधान है और दंड का भी प्रावधान है। कोर्ट के ऊपर डिपेंड करता है कितना दंड लगाएंगे। ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பயோடீசல் ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்துக்கு போதிய தீயணைப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாததே காரணம் என தகவல் வெளியாகியுள்ளது. விசாகப்பட்டினம் துறைமுகம் அருகே துவ்வாடா பகுதியில் அரசுக்கு சொந்தமான பயோடீசல் ஆலை உள்ளது. இங்கு நேற்று முன்தினம் ஏற்பட்ட தீ விபத்தில் மொத்தமுள்ள 18 டேங்குகளில் 12 டேங்குகள் வெடித்து சிதறின. தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்களுடன் இணைந்து கடற்படையினரும் ஈடுபட்டனர். பெரும் போராட்டத்துக்கு பின் தீ அணைக்கப்பட்டது. எனினும் இந்த தீ விபத்தில் 120 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சாம்பலாயின. தீ விபத்தில் உயிரிழப்போ காயங்களோ ஏற்படவில்லை. தீ விபத்துக்கான காரணம் பற்றி காவல்துறையினர் ஆராய்ந்து வருகின்றனர். இந்நிலையில் தீ விபத்துக்கு காரணம் போதிய தீத்தடுப்பு சாதனங்கள் இல்லாததே காரணம் என கூறப்படுகிறது. இந்நிலையில் பல பகுதிகளில் தீ இன்னும் எரிந்து கொண்டிருப்பதாகவும் 40க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் தீயை முழுமையாக கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. சற்று முன்னர் வந்த செய்தி. மருத்துவ படிப்புக்கான பொது நுழைவுத் தேர்வு நடத்துவதற்கான தேதி பற்றி தீர்ப்பில் அறிவிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. MBBS, BDS, மருத்துவ முதுகலை படிப்புகள் போன்றவற்றில் சேர தேசிய தகுதி நுழைவுத் தேர்வை இந்த ஆண்டே நடத்த வேண்டியது கட்டாயம் என்று நேற்று உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் நுழைவுத் தேர்வுக்கான தேதி பற்றி இன்று அறிவிப்பதாக கூறியிருந்தது. இன்று இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசின் சார்பில் நுழைவுத் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நுழைவுத் தேர்வு நடத்துவதற்கான தேதி தீர்ப்பில் அறிவிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இருசக்கர வாகனம் மீது லாரி மோதி விபத்து. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மதுரை மாவட்டத்தில் உள்ள பேரவைத் தொகுதிகளில் அதிமுக சார்பில் போட்டியிடும் 10 வேட்பாளர்கள் இன்று மனு தாக்கல் செய்துள்ளனர். மதுரை மேற்கு தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அமைச்சர் செல்லூர் ராஜு மனு தாக்கல் செய்தார். இதேபோல் திருமங்கலம் தொகுதியில் போட்டியிடும் RP உதயகுமார், மதுரை வடக்கு தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் மேயர் ராஜன் செல்லப்பா, மதுரை கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் தக்கார் பாண்டி, திருப்பரங்குன்றம் தொகுதியில் சீனிவேல், சோழவந்தான் தொகுதியில் மாணிக்கம் உள்பட 10 அதிமுக வேட்பாளர்கள் அந்தந்த தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் மனு தாக்கல் செய்தனர். கிருஷ்ணகிரி சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் அருண் கௌதம் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். தமிழக பேரவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த அருண் கௌதம் கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிடுகிறார். இதனையடுத்து கிருஷ்ணகிரி கோட்டாட்சியர் முகமது அஸ்லாமிடம் IJK வேட்பாளர் அருண் கௌதம் இன்று மனு தாக்கல் செய்தார். மாவட்ட பொருளாளர் காமராஜ், மாவட்ட செயலர் மணிவண்ணன், வழக்கறிஞர் ராஜா, பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த அமீர் ஹுசைன் ஆகியோர் வேட்புமனு தாக்கலின் போது உடனிருந்தனர். தூத்துக்குடி மாநகராட்சி பிரதான குடிநீர் தேக்க நிலையத்தில் உள்ள ஜெனரேட்டர் தீப்பிடித்து கருகியது. இதனால் மாநகர் பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி ராஜாஜி பூங்கா அருகில் மாநகராட்சிக்கு சொந்தமான குடிநீர் விநியோக நீர்த்தேக்க நிலையம் உள்ளது. இந்த நீர்த்தேக்கம் மூலம் மாநகர் பகுதி முழுவதும் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. மின்தடை ஏற்படும் நேரங்களில் லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்ய 100 கிலோவாட் திறன் கொண்ட ஜெனரேட்டர் ஒன்று பொருத்தப்பட்டுள்ளது. இந்த ஜெனரேட்டரிலிருந்து இன்று காலை திடீரென தீப்பிடித்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். ஜெனரேட்டர் தீயில் கருகியதை அடுத்து மாநகரில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தீ விபத்து குறித்து மாநகராட்சி அலுவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராஜாஜி பூங்கா உள்ளே இருந்து ஜெனரேட்டர் தீப்பிடித்து எறிவதாகவும் அதிகமாக தீப்பிடித்து எறிவதாகவும் உடனடியாக வரும்போது தகவல் கோரினார்கள். அவருடைய தகவலின்படி உடனடியாக புறப்பட்டு இங்கு வந்து பார்க்கும்போது ஜெனரேட்டர் முழுவதும் தீ வேகமாக பரவி கொண்டிருந்தது. உடனே நீர் குழாய் மூலம் பணியாளர்களை வைத்து 5 நிமிடத்தில் தீயை உடனே அணைத்து முடிக்கப்பட்டது. மதுரை மாவட்டத்தில் உள்ள தனியார் ரசாயன ஆலை ஒன்றில் நேரிட்ட தீ விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த 2 பேரும் மூச்சு திணறல் ஏற்பட்ட ஒருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
மதுரை மாவட்டம் பரவை பகுதியில் உள்ள தனியார் ரசாயன ஆலையில் 10க்கும் அதிகமான தொழிலாளர்கள் பணியாற்றி வரும் நிலையில் நேற்று மாலை திடீரென அந்த ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து 10க்கும் அதிகமான தீயணைப்பு வாகனங்களில் அங்கு வந்த தீயணைப்பு அலுவலர்கள் பல மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை அணைத்தனர். கட்டுக்கடங்காமல் எரிந்த தீயால் கட்டடம் இடிந்து தரைமட்டமானது. இதில் சிக்கி படுகாயமடைந்த சரவணன், சேகர் மற்றும் மூச்சு திணறல் ஏற்பட்ட வீரமணி ஆகியோர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விருதுநகரில் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரும் பலியானார்கள். விருதுநகர் சூலக்கரையைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி இன்று தனது மனைவி மற்றும் 4 வயது மகனுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அல்லம்பட்டி அருகே வந்தபோது திடீரென இருசக்கர வாகனத்தை நிறுத்தியதாகவும் அப்போது பின்னால் வந்த லாரி மோதியதாகவும் கூறப்படுகிறது. இந்த விபத்தில் கிருஷ்ணமூர்த்தி, அவருடைய மனைவி, 4 வயது மகன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். விபத்து தொடர்பாக விருதுநகர் கிழக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருவள்ளூரில் உள்ள அருள்மிகு கரிகிருஷ்ண பெருமாள் ஆலயத்தில் சித்திரை திருவிழா கருடோற்சவ தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து தேர் இழுத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள அருள்மிகு சவுந்தரவல்லி தாயார் சமேத அருள்மிகு கரிகிருஷ்ண பெருமாள் ஆலய சித்திரை கருடோற்சவ விழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவில் 6வது நாளான இன்று கருடோற்சவ தேரோட்டத்தில் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி சமேத அருள்மிகு கரிகிருஷ்ண பெருமாள் எழுந்தருளினார். சிறப்பாக நடைபெற்ற திருத்தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி முழக்கமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேர் திருவிழா நடைபெறுகிறது. 1000 மேற்பட்ட பக்தர்கள் தேர் இழுத்து கரிகிருஷ்ண பெருமாளை தரிசித்தனர். மக்கள் நல்லது நடக்கும் என்ற காரணத்தால் அனைத்து பக்தர்களும் சிறப்பாக தேர் இழுத்து மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வழக்கமாக அதிமுக, திமுக ஆகிய இரு கூட்டணி இடையேதான் கடும் போட்டி ஏற்படும். மற்ற கட்சிகள் களத்தில் இருந்தாலும் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் நேர்மாறாக தற்போதைய தேர்தலில் திமுக, அதிமுக, மக்கள் நல கூட்டணி, பாரதிய ஜனதா, பாமக என பலமுனை போட்டி நிலவுகிறது. இப்படி இருக்க விஐபி தொகுதிகளில் நிலைமை என்ன? இன்றைய வேந்தர் செய்திகளின் விஐபி தொகுதி சுற்றில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடும் கடலூர் தொகுதி பற்றி பார்க்கலாம். கடலூர் சட்டப்பேரவை தொகுதியில் வணிகம், மீன்பிடித்தல், விவசாயம் ஆகியவை முக்கிய தொழிலாக உள்ளன. கடலூர் நகராட்சி மட்டுமின்றி கடலூர் வட்டத்தின் பெரும்பகுதியை உள்ளடக்கிய இந்த தொகுதி பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கியுள்ளது. கடலூர் பேரவை தொகுதியில் அண்மையில் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலின்படி மொத்தம் 2,11,541 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் 1,11,494 ஆண் வாக்காளர்களும் 1,17,025 பெண் வாக்காளர்களும் உள்ளனர். இது தவிர 3ஆம் பாலினத்தவர்கள் 22 பேரும் முதன்முறையாக வாக்காளர் பட்டியலில் உள்ளனர். கடலூர் பேரவை தொகுதி தேர்தலில் திமுக 7 முறையும், காங்கிரஸ் 4 முறையும், அதிமுக 2 முறையும் வெற்றி பெற்றுள்ளனர். 2011 நடைபெற்ற பேரவை தேர்தலில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட MC சம்பத் 85,953 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் இல புகழேந்தி 52,275 வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார். வாக்கு வித்தியாசம் 33,678. தமிழகத்தில் புறவழி சாலை அமைக்கப்படாத நகரங்களில் ஒன்றாக கடலூரும் இருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகி பூமி பூஜை மேற்கொள்ளப்பட்டாலும் இந்த திட்டம் தொடக்க நிலையிலேயே தவழ்ந்து கொண்டிருக்கிறது. இதனால் போக்குவரத்து நெரிசல் என்பது மக்களின் அன்றாட வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத அம்சமாகவே அமைந்துவிட்டது. முடிக்கப்படாத புதை சாக்கடை திட்டம், புதிய பேருந்து நிலையம் மற்றும் மருத்துவக் கல்லூரி என்ற அறிவிப்புகள் எல்லாம் நிறைவேற்றப்படாமலேயே இருக்கின்றன. கடலூர் மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம், மீனவர்களின் நீண்டகால கோரிக்கையான கடலூர் துறைமுகத்தை ஆழப்படுத்தி தூண்டில் வளைவு அமைக்கும் திட்டம் என ஏராளமான திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன. தானே புயலால் நிலை குலைந்த கடலூர் மாவட்ட மக்களுக்கு 90,000 கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. ஆனால் இதுவரை 40,000 வீடுகள் மட்டுமே கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. 50,000 வீடுகள் கட்டும் பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இது தவிர மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கடலூர் நகரில் சேதமடைந்த சாலைகள் சீரமைப்பு பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என வாகன ஓட்டிகளும் மக்களும் தெரிவிக்கின்றனர்.
2015ஆம் ஆண்டின் இறுதியில் 2 முறை நேரிட்ட கனமழை மற்றும் கடும் வெள்ளப்பெருக்கு கடலூர் தொகுதியை புரட்டி போட்டது. பல மாதங்கள் கடந்தும் பாதிப்புகளிலிருந்து மக்கள் இன்னும் மீளவில்லை. அரசு சார்பில் அறிவிக்கப்பட்ட நிவாரணம் முழுமையாக கிடைக்கவில்லை என்பது பெரும்பாலான பகுதிகளில் வசிக்கும் மக்களின் குறையாகவே உள்ளது. கடலூரின் பிரச்சனைகளுக்கு தற்போதைய தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தீர்வு காண்பார்களா? வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை அவர்களிடமே கேட்கலாம். அதிமுக சார்பில் போட்டியிடும் MC சம்பத் தற்போதைய தமிழக அமைச்சரவையில் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக பதவி வகித்து வருகிறார். முன்னாள் MLA-வான இல புகழேந்தி திமுக மாணவர் அணி செயலராகவும் பதவி வகித்து வருகிறார். குடிசை பகுதி இருந்த இடம்லாம் இப்போ குறைஞ்சிருச்சு. எல்லாம் திமுக கலைஞரால அந்த பகுதிகளில் எல்லாம் சிமெண்ட் சாலைகள் போடப்பட்டன. எல்லா பள்ளிக்கூடங்களை உயர்த்தினோம், கல்வி நிலையை உயர்த்தினோம், சாலைகளை பராமரித்தோம், இணைப்பு சாலைகளை போட்டோம், சிறிய கல்வெட்டுகளை போட்டோம், பாலங்களை கட்டி தந்தோம். சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் தான் உயர் மின்கோபுர விளக்குகள், ஐமாஸ் விளக்குகள் இப்போ எல்லா இடத்துலையும் என்னுடைய ஃபண்டில் போட்டது தான். மக்கள் அதனால தான் மதிக்கிறாங்க. மக்களை சந்தித்ததுனாலே, அவங்க பிரச்சனைகளை தீர்த்து வச்சதுனால தான் மக்கள் இன்றைக்கும் நமக்கு மரியாதை தராங்க. தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக அணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளராக AS சந்திரசேகர் போட்டியிடுகிறார். கடலூர் மிகவும் முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டிய ஒரு நகரம். என்னை கடலூர் சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுப்பதால் கடலூர் ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையும், குறிப்பாக மருத்துவக் கல்லூரி, இன்ஜினியரிங் கல்லூரி, ஆர்பர், ரோடு வசதி போன்ற அடிப்படை வசதிகள் எல்லாம் உடனே நிறைவேற்றி தரப்படும் என்பதை அன்போடு கடலூர் சட்டமன்ற வாக்காளர் பெருமக்களுக்கு கேட்டுக்கொள்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் துறைமுகம் செல்வம் போட்டியிடுகிறார். நான் வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் உள்ள மீன்பிடி இறங்கு தளத்தில் கடலூர் துறைமுகத்தை ISO 9000 தர சான்றிதழ் பெற்று நேரடியாக கடலூரில் இருந்து கடல் உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான வசதியை ஏற்படுத்தி கொடுப்பேன். மத்திய அரசின் திட்டமாகிய அமுத திட்டம் கடலூர் நகரம் தேர்வு பெற்றுள்ளது. இந்த திட்டத்தின்படி கடலூரில் சர்வதேச தரத்திற்கு இணையான சாலை வசதி, சுத்தமான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி, நடைபாதை வசதி, தடையில்லா மின்சாரம் மற்றும் நகராட்சி பள்ளிகளுக்கு சிறப்பான கட்டிடங்களை பெற்றுத் தருவேன். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடலூர் பேரவை தொகுதியில் போட்டியிடுகிறார். அந்த சிப்காடுங்கிற அந்த தொழிற்சாலை அந்த போபால் விஷவாயு மாதிரி ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்குது. இந்தியாவிலேயே அதிக புற்றுநோய் இருக்கிற மாவட்டம் கடலூர் தான் வருது. இந்த சிப்காட்டு தொழிற்சாலைகள் நிரந்தரமாக இந்த கழிவு அங்கே போனாலே நாற்ற வருதுங்கிறாங்க. கட்டாயம் நான் என் மக்களினுடைய அத்தனை தேவையும் நான் நிறைவு செய்வேன். வெற்றி வாய்ப்பு என் கையில் இல்லை. நான் எந்த மக்களை நம்பி நிற்கிறேனோ அந்த மக்கள் கையில் தான் இருக்குது. உறுதியாக நான் வெல்ல வைப்பாங்க என் மக்கள்னு நான் நம்பிக்கையோடு நிற்கிறேன். போட்டியிடும் வேட்பாளர்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். வெற்றி தோல்வியை தீர்மானிக்கப் போகிறவர்கள் மக்கள். தேர்தல் முடிவு வரை பொறுத்திருந்து பார்க்கலாம். IPL கிரிக்கெட் இன்றைய போட்டி மும்பை கொல்கத்தா அணிகள் மோதல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஆஸ்திரேலியாவின் டஸ்மானியன் பென்சுலாவில் தனி ஒருவனால் 35 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் 20ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்பட்டது. டஸ்மானியன் பென்சுலாவின் போர்ட் ஆர்த்தர் பகுதியைச் சேர்ந்தவர் மார்டின் பிரையண்ட். இவர் கடந்த 1996ஆம் ஆண்டு ஏப்ரல் 28 அன்று நடத்திய துப்பாக்கி சூட்டில் பொதுமக்கள் 35 பேர் பலியானார்கள். படுகாயமடைந்த பலர் ஊனமுற்றனர். இந்த கொடிய சம்பவத்தின் 20ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்பட்டது. துப்பாக்கிச் சூட்டில் பலியானவர்களுக்கு போர்ட் ஆர்த்தரில் எழுப்பப்பட்டுள்ள நினைவு தூணுக்கு ஆஸ்திரேலிய பிரதமர் மல்கம் டர்ன்புல் மற்றும் அவரது மனைவி முன்னாள் பிரதமர் ஜான் ஹோவர்ட், ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜூலி பிஷப் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர்.
மும்பையில் இன்று நடைபெறும் IPL கிரிக்கெட் போட்டியின் 24வது லீக் ஆட்டத்தில் மும்பையும் கொல்கத்தாவும் மோதுகின்றன. இதுவரை 7 ஆட்டங்களில் விளையாடி 3 வெற்றிகளை மட்டுமே பெற்றுள்ள மும்பை அணி இந்த முறை கொல்கத்தாவை வீழ்த்தி 4வது வெற்றியை பெற முயற்சிக்கும். கொல்கத்தா அணி இதுவரை 5 ஆட்டங்களில் ஆடி 4 வெற்றிகளை பெற்றுள்ளது. மும்பை அணிக்கு எதிராக மட்டுமே கொல்கத்தா தோல்வியடைந்துள்ளது. தனது சொந்த மண்ணில் மும்பையிடம் தோற்ற கொல்கத்தா அணி இந்த முறை மும்பையை அதன் சொந்த மண்ணில் வீழ்த்தி பதிலடி கொடுப்பதில் தீவிரம் காட்டும் என்பதால் ஆட்டம் விறுவிறுப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சீனாவில் நடைபெற்ற பாராசூட் சாகச போட்டி நிகழ்ச்சியில் உலக சாம்பியன்கள் உள்பட திரளான வீரர்கள் பங்கேற்று சாகச நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டினர். தென்மேற்கு சீனாவின் சோங்கிங் மாகாணத்தில் 3 நாள் நடைபெறும் இந்த போட்டியில் 16க்கும் மேற்பட்ட பன்னாட்டு பாராசூட் வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். கடல் அரிப்பினால் குலைந்து நிற்கும் சிறு குன்று போல உள்ள பகுதிகளில் செயற்கையாக அமைக்கப்பட்ட வளைவுகளில் 400 மீட்டர் உயரத்திலிருந்து குதிக்கும் வீரர்கள் பல வீர விளையாட்டுகளை விண்ணில் நடத்தி காட்டினர். இந்த சாகச நிகழ்ச்சிகளை திரளான மக்கள் கண்டு களித்தனர். உலகில் மிகப்பெரியதாக கருதப்படும் இந்த விண் சாகச பாராசூட் நிகழ்ச்சி கடந்த ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நல கூட்டணியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் வைகோ. அரசுக்கு ஆலோசனை கூற நெறிமுறை குழு அமைக்க உறுதி. வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாள். 233 அதிமுக வேட்பாளர்கள் இன்று மனு தாக்கல். சுப்பிரமணியன் சுவாமி பேச்சுக்கு கண்டனம். மாநிலங்களவையில் காங்கிரசார் அமளி. வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது PSLV C-33 ராக்கெட். கடல்சார் ஆய்வுக்கான 7வது செயற்கைக்கோளை சுமந்து சென்றது. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.